ஹாய் வீவர்ஸ். வீரா சீரியலில் ப்ரொமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகவன் வந்து கார்த்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, கண்மணி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அத்தையும் அப்பாவும் போயிருக்காங்கல்ல, அண்ணியை கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போதே கண்மணி வந்து காரை விட்டு இறங்கி கீழே வராங்க. அப்படியே ராகவன் பார்த்து அப்படியே ஹக் பண்ணிடுறாங்க. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல கண்மணி, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு ராகவன் சொல்ல, நானும் உங்கள் மேலே வந்து எந்த கோபமும் இல்லை, நானும் உங்கள் நினப்பாக தான் இருந்தேன், உங்கள் தம்பி பண்ணனால தான் நான் வராமல் அங்கேயே இருந்தேன், அந்த கோவத்தில் தான், உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பையெல்லாம் வாங்கிட்டு ராகவன் வந்து கண்மணியை கூப்பிட்டு உள்ளே போகிறாரு. கண்மணி வந்து மாறனை வந்து இது மாதிரி செஞ்சதெல்லாம், பின்னாடியிலேருந்து தாலி கட்டினதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு, ஏன் வீராவும் தானே ராகவனை விரும்பினா போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், கார்த்தி வந்து கண்மணி வந்து முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே ராஜேஷ் அம்மா வந்து கண்மணிகிட்ட சொல்கிறாங்க, என்ன கண்மணி, இந்த ராகவன் வந்து ரொம்ப உன் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவன் பாசத்தில் நீ வந்து அப்படியே எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு அவன் பக்கம் அவன் போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்னத்தை நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், நானே வரக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன், நீங்கள் தானே என்னை வர சொன்னீங்க, உங்கள் பேச்சை கேட்டு மட்டும்தான் நான் இங்கே வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீ பரவாயில்ல, ஆனால் வந்து வீரா இருக்காளே அவளை வந்து நம்ப முடியாது, அவள் வந்து இந்த மாறனை வந்து விரும்பியிருப்பாளோன்னு தான் எனக்கு தோணுது, இவங்க 2 பேரும் வந்து கூடிய சீக்கிரமே சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் அப்படின்னு கண்மணி பேசிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் வள்ளியும் மாறனும் வெளியிலே நின்றுட்டு இருக்காங்க. நான் போய் வீராட்ட பேசிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து உள்ளே போகிறாங்க. அத்தை அவெல்லாம் வந்து பேச மாட்டா, உங்களை பார்த்தாலே வீட்டு கதவெல்லாம் சாத்தி ஜன்னலை கூட திறக்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே, நான் போய் பேசி கூப்பிட்டு வரேனா இல்லையான்னு பாருன்ட்டு உள்ளே போகிறாங்க. வீரா நிற்கிறாங்க. வீராட்ட போய் தலைவலியெல்லாம் சரியாயிடுச்சாம்மா அப்படின்னு வள்ளி கேட்க, எனக்கு தலைவலிலாம் எதுவுமே இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மாறன் வந்து செஞ்சது தப்பாக வேணா இருக்கலாம், தாலி கட்டினது வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவன் ரொம்ப நல்லவம்மா, அரவிந்த் குடும்பம் தான் தப்பானவங்க, அதனால தான்மா அவன் தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு, அவன் மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, வள்ளியம்மா நீங்கள் வந்து உங்கள் மருமகனுக்காக என் வாழ்க்கையை பலி கொடுக்க பார்க்குறீங்களா, அது வந்து நடக்காது, நான் வந்து அவனை ஏற்றுக்க போகிறதாவே இல்லை அப்படின்னு சொல்லவும், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் 2 பேரையும் ஒன்றும் சேர்க்காமல் அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், உன்னை கூட்டுறே போயே தீருவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து உங்கள் மேலே மரியாதைலாம் வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பேசி என்னை வந்து ரொம்ப சங்கடப்படுத்தாதீங்க வள்ளியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீரா, உனக்கு வந்து தெரியாது, அவன் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லவும், வள்ளியம்மா நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா. இதே உங்கள் கழுத்தில் வந்து உங்கள் சம்மதம் இல்லாமல் யாராவது தாலி கட்டினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே ஒரு நிமிஷம் யோசித்து திகச்சு போகிறாங்க. நான் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் போவேன் அப்படின்னா, சும்மா சொல்லாதீங்க வள்ளியம்மா, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மாறன் மாதிரி ஆள் தாலி கட்டினா கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிட்டு நான் கூட போய் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வள்ளி உடனே, இங்கே பாரு வீரா, நீ வந்து என்னை வெளியில் நிறுத்தி வச்சுருக்க அதானே, சரி நான் வெளியிலே நிற்கிறேன், எத்தனை நாள் சரி ஆனாலும் சரி நான் வெளியில் நின்று ஒன்றையும் மாறனும் சேர்த்து வைக்காமல் நான் விட மாட்டேன், பரவாயில்ல நான் வெளியிலே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் நின்றுக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கண்மணி வந்து சமைச்சு வச்சுருக்காங்க. சமைச்சு வச்சுட்டு எல்லாருக்கும் 3 பேருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அம்மா இந்த கஷ்டத்துலேயும் நீ சமைச்சிருக்கியம்மா, ரொம்ப பெரிய விஷயந்தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து கண்மணிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சாப்பாடை பாதியிலே வச்சுட்டு கை கழுவிடுறாரு. அம்மா தப்பாக எடுத்துக்காதம்மா, இந்த பயலை பற்றி நினச்சாலே என்னால் சாப்பிட முடியல, அவனை பற்றி பேசினாலே என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு, ஏம்மா நீ என்னம்மா முடிவு பண்ணலாம் வீரா வாழ்க்கையை பற்றி அப்படின்னு கேட்கும்போது, பெரியவங்களாக பார்த்து பண்ண கல்யாணம் தான் நடக்காமல் இப்படி ஆயிடுச்சு, நீங்களாக பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் வந்து இந்த பயலால் நான் வந்து ரொம்ப அசிங்கப்பட்டு போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு
போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாறனும் வள்ளி வந்து ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டே, "என்னத்த வாசலில் நின்னா இப்போ ரோட்டுக்கே போயிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த பாரு ரோட்லலாம் நிற்காத, இந்த ஏரியா மோசமான ஏரியா, உள்ளே வந்துரு" அப்படின்னு சொன்னோன்னே, "நான் வரல போடா" அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. வான்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்ரு வராங்க. "சரி ஏதாவது சாப்பிட்றியா, பசிக்கும்ல உனக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம் உனக்கே சாப்பாட்டுக்கு இங்கே வழி இல்லை, நீ என்ன சாப்பிட சொல்கிறியான்னொன்னே", "அத்தை வீரா தான் அப்போயே நான் சொன்னேன்ல, வீரா வந்து நம்மளை வந்து பேச மாட்டான், நம்மளை பார்க்க கூட மாட்டா அப்படின்னு சொன்னேன்ல, நீ தான் என்னமோ விருந்தே வைப்பா அப்படின்னு சொல்லி போனல்ல" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. "இங்கே வராத்த, நீங்கள் எத்தனை நாள் நின்னாலும் சரி, அவங்க சாப்பாடு எனக்கே இப்போ தான் ஒரு தோசை சுட்டு கொடுத்தாங்க 2 நாள் கழிச்சு, கூடவே நீயும் வந்துட்ட, உனக்கும் இங்கே சாப்பாடெல்லாம் கிடைக்காது. ஒழுங்கா நீ வீட்டுக்கு போ, வீட்டில் போட்டு ஏசியை போட்டு யோசி, வீராவை எப்படி என்னோட சேர்த்து வைக்கலான்னு நீ அங்கே போய் யோசி, இங்கே இருந்து கஷ்டப்படாத. நான் தப்பு பண்ணேன், அதனால் இங்கே கஷ்டப்பட்டுட்டு நிற்கிறேன், நீ ஏன் அத்தை இங்கே நிற்கிற" அப்படின்னு சொன்னோன்னே, "எல்லாம் எனக்கு தெரியும் போடா, இவருக்கே சாப்பாடு தண்ணியே இல்லையா, இவர் எனக்கு வந்து பசிக்குதான்னு கேட்குறாரு" அப்படின்னு சொல்ல, "டேய் மாறா, நானும் உங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், வெயில் தூசு மழை அப்படின்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அதனால் இது ஒன்றும் எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, அதையே சமாளித்து நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா, இதெல்லாம் என்ன வெளியில் நிற்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் வந்து ஈஸியாக நான் வந்து இது பண்ணிவிடுவேன், எப்படி நான் வீராவையும் ஒன்றையும் சேர்த்து வைக்காமல் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி வெளியிலே நின்றுட்டுருக்காங்க. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.